நீங்க எந்த ரீசனுக்காகவும் உடம்பு ஏத்தணும்னாலும், இல்ல உடம்பு குறைக்கணும்னாலும், டயட், ஒர்க் அவுட் கூட சேர்ந்து இன்னொரு விஷயமும் ரொம்ப முக்கியம். அண்ட் அதுதான் மைண்ட் செட்டு. இப்ப ஏன் இத சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த மைண்ட் செட்ட சோதிக்கிற மாரி ஒரு நாள் தான் இன்னைக்கு. அண்ட் இது ஐசியன் பிரெப் சீரிஸோட டே 8 அண்ட் மழையின் காரணமா இன்னைக்கும் லேட்டு தான். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வெயிட் 70ஸ்குள்ள வர ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் ஓட்மீல் மட்டும் பேக் பண்ணிட்டு, ஜிம்முக்கு போய் கிளையன்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு, நான் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஓட்மீலையும், ப்ரீ ஒர்க் அவுட்டையும் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கு ஒரு பேக் அண்ட் பைசெப் ஒர்க் அவுட் தான். மொத்தமா ஒரு 5 வேரியேஷன் தான் போட்டிருப்பேன். ஆனா எனக்கு இத முடிக்கிறதுக்குள்ள ஒரு 2 மணி நேரம் ஆயிருச்சு. அண்ட் இது ஏன்னே தெரியல. பாதி ஒர்க் அவுட்லயே போதும். இதோட நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேணாம்னு தோணுச்சு. சரின்னு பொறுமையா போணும்னு யோசிச்சாலும், வேணாம் இன்னைக்கு லீவு தானே, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துருவோம். நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்னே தோணிட்டு இருந்தது. பொதுவா அந்த மாரி தாட்லாம் நீங்க சரியா தூங்கலனா, இல்ல ரொம்ப கம்மியா சாப்பிடும்போதெல்லாம் அந்த மாரி தோணும். அப்படியும் இல்ல நீங்க சரியா ரெக்கவரி ஆவாம பிசிக்கலி அன்ஃபிட்டா இருந்தீங்கன்னா, இந்த மாரி தோணலாம். ஆனா என்ன ரீசன்னே தெரியாம இந்த மாரி மென்டல் ஃபெட்டிகா இருக்கும்போது கொஞ்சம் கூட கிவ் அப் பண்ணாதீங்க. ஏன்னா, அத ஒரு தடவ பண்ண ஆரம்பிச்சா நம்மளுக்கே தெரியாம நெறைய இடத்துல கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அதனால நானும் என்ன ஆனாலும் பரவால்ல, எவ்வளோ நேரம் ஆனாலும் இன்னைக்கான ஒர்க் அவுட்ட போட்டுட்டு தான் வீட்டுக்கு போறோம்ன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட்ட முடிச்சுட்டேன். அண்ட் வீட்டுக்கு போயிட்டு எக்ஸ், ஃப்ரூட்ஸோட நல்ல போஸ்ட் ஒர்க் அவுட் மீல சாப்பிட்டுட்டு, நம்மளோட அடுத்த மீல குக் பண்ணிட்டு, கிளையன்ட்க்கு வீக்லி செக் இன முடிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன தூக்கத்த போட்டாச்சு. அண்ட் ஈவினிங்கா கடைக்கு போயிட்டு தேவைப்படுற பொருள்லாம் வாங்கிட்டு, கார்டியோக்கு இன்னைக்கு இது தேவைப்படும்னு தோணுச்சு. ஸோ இதையும் வாங்கிட்டு இன்னைக்கு டேவ முடிச்சுக்கிட்டேன்.